Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு லெசன்ல நாம போன லெசன் மாதிரியே ஒரு 5 லாங் questions frame பண்ண போறோம் with 2 or more clauses. So நம்ம இன்னைக்கு என்ன type of clauses இருக்கு and sentences எப்படி frame பண்ணலாம்ன்றத பார்ப்போம். So without any further delay, let's get started. இன்னைக்கான first example பாருங்க. நான் அவன்கிட்ட பணம் கேட்டா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? So இந்த சென்டென்ஸ்ல மெயின் clause questionஆ இருக்கு. எது மெயின் clause இங்க? தெரியுமான்றதா மெயின் clause. ஸோ தெரியுமா அப்படின்னு மட்டும் சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னா உனக்கு தெரியுமான்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல நம்ம ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். எப்படி சொல்லலாங்க? உனக்கு தெரியுமா? டூ யூ நோ, ரைட்? என்ன தெரியுமான்னு கேட்குறோம். அவன் என்ன சொல்வான்னு உனக்கு தெரியுமா? ஓகே, ஸோ இங்கே நோ உடைய ஆப்ஜெக்டா நம்ம ஒரு கிளாஸ் எழுதுறோம். ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல எழுதுற கிளாஸஸ்க்கு பேர் என்ன? எக்ஸாக்ட்லி, நவுன் கிளாஸஸ். ஸோ இங்க நம்ம என்ன நவுன் கிளாஸ் எழுத போறோம்னா அவன் என்ன சொல்வான் என்று. வாட் ஹீ சேஸ். டு யூ நோ வாட் ஹீ சேஸ்? இப்போ இந்த சேஸ்ன்ற verb எப்போ நடக்கிறதா சொல்றோம்? அவன் எப்போ என்ன சொல்லுவான்னு சொல்றோம்னா நான் பணம் கேட்கும் போது இல்ல பணம் கேட்டால். இங்க if இல்ல when ரெண்டு கன்ஜங்ஷனுமே சரியா தான் இருக்கும். ஸோ do you know what he says when I ask him for money or do you know what he says if I ask him for money? Alright, ஸோ இந்த சென்டென்ஸ்ல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த என்டையர் சென்டென்ஸ் உடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் இஸ் ஜஸ்ட் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் தாங்க. ஓகே, ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல ஒரு நவுன் கிளாஸ் இருக்கு, வாட் ஹீ சேஸ்ன்னு. அந்த சேஸ் உடைய adverbial தான் ஒரு adverb clause வந்திருக்கே தவிர இந்த adverb clause மெயின் கிளாஸ் உடைய adverbial ஆக்ட் பண்ணல. ஓகே, மெயின் கிளாஸ் verb என்ன? நோன்றது தான். டூ யூ நோ. ஸோ யூ நோ அப்படின்றதா மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட் verb. இந்த நோக்கான ஆப்ஜெக்டா இந்த என்டையர் கிளாஸ் ஃபுல்லா வந்திருக்கு. அதாவது நவுன் கிளாஸ் adverb clause ரெண்டும் சேர்ந்து அந்த சென்டென்ஸ் உடைய ஆப்ஜெக்டா ஆக்ட் பண்ணுது. ஓகே, எப்படி அந்த adverb clause எப்படி ஆப்ஜெக்டா ஆக்ட் பண்ண முடியும்னா ஆப்ஜெக்டா ஆக்ட் பண்ற நவுன் கிளாஸ்க்குள்ள இந்த adverb clause வந்திருக்கு. ஓகே, ஸோ இது அந்த நவுன் கிளாஸ் உடைய adverb தானே தவிர மெயின் கிளாஸ் உடைய adverb கிடையாது. ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து SVO, ஓக்குள்ள நவுன் கிளாஸ் adverb clause ரெண்டும் இருக்கு. ஆல்ரைட், ஸோ இதே பேட்டர்ன்ல தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸ் இருக்க போது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். தூங்கிட்டு இருந்தப்போ என்ன நடந்ததுன்னு அவளால எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஸோ இங்கே மெயின் கிளாஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவளால் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? இங்கிலீஷில் ஹவு குட் ஷீ ரிமெம்பர். ஹவு குட் ஷீ ரிமெம்பர் எதை ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொல்கிறோம்? என்ன நடந்தது என்பதை. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வாட் ஹேப்பன்ட். ஹவு குட் ஷீ ரிமெம்பர் வாட் ஹேப்பன்ட். ஓகே, ஸோ இங்கே ரிமெம்பருடைய ஆப்ஜெக்டா என்ன வந்திருக்குங்க? எதை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும்? என்ன நடந்தது என்பதை. ஸோ எதைக்கான ஆன்சரா என்ன நடந்தது அப்படின்ற நவுன் கிளாஸ் வந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த ரிமெம்பருக்கான ஆப்ஜெக்ட். அண்ட் எப்போ என்ன நடந்தது? இந்த நடந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது எப்போ நடந்ததுன்னா தூங்கிட்டு இருந்தப்போ, when she was sleeping. ஸோ இங்கே happened உடைய adverb-ஆ இந்த adverb clause வந்திருக்கு. ரிமெம்பர் உடைய adverb-ஆ வரல. happened இந்த ஆக்ஷன் எப்போ நடந்ததுன்னு சொல்றது தான் when she was sleeping என்ற clause. How could she remember what happened when she was sleeping? ஓகே, அவ தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் நடந்தது, அதை எப்படி அவன் ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொல்றோம். ஸோ when she was sleeping something happened. How could she remember that? ஸோ when she was sleepingன்றது happenக்கான டைமை டிஸ்கிரைப் பண்ற கிளாஸ். ஸோ the happened உடைய adverb தானே தவிர ரிமெம்பர் உடைய adverb கிடையாது. இதே எக்ஸ்பிளனேஷன் தான் நான் போன சென்டென்ஸ்லயும் கொடுத்தேன், ரைட்? ஸோ இங்கேயும் சென்டென்ஸ் பேட்டர்ன் SVO தான். ஓக்குள்ள நவுன் கிளாஸும் வாட் ஹேப்பன்ற நவுன் கிளாஸும் adverb clause when she was sleeping என்ற adverb clauseம் சேர்ந்து வந்திருக்கு. ஆல்ரைட், தேர்ட் எக்ஸாம்பிள் போலாம். நீ வர்றதுக்கு முன்னாடி யார் கால் பண்ணதுன்னு அவ சொன்னாலா? ஸோ அவ உனக்கு சொன்னாலா அப்படின்னா did she tell you. did she tell youன்றது மெயின் கிளாஸ் கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ டெல் உடைய ஆப்ஜெக்டா இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா என்ன சொன்னாலான்னு சொல்றோம்? யார் கால் பண்ணதுன்னு சொன்னாலா. did she tell you who called. அண்ட் கால்டு உடைய adverb-ஆ இங்க ஒரு கிளாஸ் எழுத போறோம். அது என்னதுன்னா நீ வர்றதுக்கு முன்னாடி யார் கால் பண்ணது. ஓகே, who called before you arrived or came before you came. Okay, did she tell you who called before you arrived? Alright, someone called before you arrived. Did she tell you who it was? Okay, யாரோ ஒருத்தவங்க நீ வரதுக்கு முன்னாடி கால் பண்ணாங்க. ஸோ அந்த கால் பண்ண ஆக்ஷன் எப்போ நடந்ததுன்னா நீ வர்றதுக்கு முன்னாடி. ஸோ இந்த கால் உடைய டைமை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பிஃபோர் யூ அரைவ்டுன்ற கிளாஸ். ஸோ இங்கேயும் adverb clause நவுன் கிளாஸ் உடைய adverb-ஆ தான் வந்திருக்கு. So the entire sentence pattern is just SVO and object has two embedded clauses, which is noun clause plus an adverb clause. Alright, fourth example.
மீட்டிங் முடிஞ்ச பிறகு மேனேஜர் அவனை எங்க கூட்டிட்டு போனாருன்னு அவன் உன்கிட்ட சொன்னானா? ஓகே, அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான். பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். டிட் ஹீ டெல் யூ? அவன் உன்கிட்ட சொன்னானா? என்ன சொன்னானா? மேனேஜர் எங்க கூட்டிட்டு போனாருன்னு. வேர் த மேனேஜர் டுக் ஹிம். ஓகே, டிட் ஹீ டெல் யூ வேர் த மேனேஜர் டுக் ஹிம்? எப்போ கூட்டிட்டு போனாரான்னு சொல்றோம்? மீட்டிங் முடிஞ்ச பிறகு. டுக் ஹிம் ஆஃப்டர் த மீட்டிங் ended. Did he tell you where the manager took him after the meeting ended? ஸோ இங்கே மீட்டிங் endedன்றது இந்த கிளாஸ் வந்து verb took தான் ஆல்டர் பண்ணதே தவிர, மாடிஃபை பண்ணதே தவிர டெல்ல மாடிஃபை பண்ணலை. ஓகே, ஸோ இங்கே adverb clause again noun clause உடைய adverb தான் வந்திருக்கு. ஓகே, did he tell you where the manager took him after the meeting ended? And here's our last example for today. நாளைக்கு மழை பெஞ்சா அவ என்ன செய்வான்னு உனக்கு தெரியுமா? ஸோ இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இது ரொம்பவே ப்ரிட்டி சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ உனக்கு தெரியுமா? டு யூ நோ? என்ன தெரியுமான்னு கேட்குறோம். அவள் என்ன செய்வான்னு. வாட் ஷீ வில் டூ. டு யூ நோ வாட் ஷீ வில் டூ? மழை பெஞ்சா என்ன செய்வா? இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ. ஸோ இங்கே செய்வா எப்போ செய்வான்னு சொல்கிறோம். மழை பெஞ்சா அவள் என்ன செய்வான்னு. இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ. இந்த adverb clause எதுடைய adverb clauseங்க? நவுன் கிளாஸ்க்குள்ள இருக்கிற verb do உடைய adverb தான் இந்த adverb clause வந்திருக்கு. Do you know what she'll do if it rains tomorrow? Alright, and that is all to do with today's lesson. So இந்த 5 எக்ஸாம்பிள்ஸ்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த clauses வச்சு எப்படி questions frame பண்ணுறதுன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே பேட்டர்னில் questions frame பண்ணி கீழே காமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.